ஹலோ வியூவர்ஸ், அப்பீஸ் ஜோனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். லாஸ்ட் இயர் கவின் நடிப்புல வெளியான டாடா திரைப்படம் ரசிகர்களை ரொம்ப வெகுவா கவர்ந்துச்சு. அதுக்கு அடுத்ததா கவின் நடிப்புல வெளியாயிருக்கிற படம் தான் ஸ்டார். இந்த படத்துல தன்னோட சினிமா கனவை துரத்துற ஒரு இளைஞரா கவின் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்த நிறைய பேர் தமிழ்ல மீண்டும் ஒரு முகவரி, அதாவது முகவரி படத்தை ஒத்துருக்குது இதோட கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவே ஸ்டார் திரைப்படம் எப்படி இருக்கு, அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற விமர்சனத்தை முழுமையா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறோம். இது முழுக்க ஒரு படைப்பை பத்தின விமர்சனம் மட்டுமே. யார் மனசையும் புண்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. நம்ம வீடியோ பாக்குற நிறைய பேர் லைக் பண்றதுக்கு மறந்துடுறீங்க. மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில போட்டோகிராஃபரா வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கிற பாண்டியன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல லால் நடிச்சிருக்காரு. அவரோட மனைவி கமலாவா கீதா கைலாசமும், மகள் செல்வியா நிவேதாவும் நடிச்சிருக்காங்க. மகன் கலை அப்படிங்கிற கதாபாத்திரத்துல கவின் நடிச்சிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற கனவோட தந்தையால வளர்க்கப்படுற கலை தன்னோட கல்லூரி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் திரைத்துறைக்குள்ள என்ட்ரியாக ட்ரை பண்றாரு. திரையுலகத்தோட உண்மையான முகமும் அவர் காண்ற கனவும் வெவ்வேறா இருக்கு. வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வுகள் தன்னோட திரையுலக கனவுக்கு தடைக்கற்களா அமைஞ்சாலும் அதை எல்லாத்தையும் மீறி தன்னோட கனவுக்காக ஓடுறாரு கலை. கடைசியில கலையோட கனவு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத நிகழ்ச்சியோட சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் இளன். கனவுகளோட தன் இளமையை கொண்டாடுற இளைஞனா முதல் பாதியிலையும், தோல்விகளோட நெருக்கடிகளுக்கு நடுவுல தன்னோட கனவை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற கணவனா இரண்டாம் பாதியிலையும் தேர்ச்சியான நடிப்பை வழங்கியிருக்காரு கவின். அதுலயும் முக்கியமா கிளைமேக்ஸ் காட்சி கவினோட நடிப்புக்கு நல்ல தீனின்னு சொல்லலாம். ஏக்கம், பாசம், கோபம், வைராக்கியம், தோல்வி அப்படின்னு அழுத்தமா நகர்ற பாண்டியன் கதாபாத்திரத்தை தூக்கி பிடிக்குது லாலோட முதிர்ச்சியான நடிப்பு. தன் கதாபாத்திரத்தோட ஏற்ற இறக்கத்தை அறிஞ்சு அதுக்கேத்த மாதிரி கச்சிதமா நடிச்சிருக்காங்க பிரீத்தி முகுந்தன். மத்த கதாபாத்திரங்கள் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பார்த்து பழகின டெம்ப்ளேட்டாவே இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன காட்சிகளையும் சுவாரஸ்யத்தை சேர்த்து ஃப்ரெஷ்ஷான ஒன்னா மாத்தி இருக்காரு இயக்குனர். குரல்ல மட்டும் வந்து போற அப்பத்த கதாபாத்திரம், ஹெல்மெட் சண்டை, யுவன் சங்கர் ராஜாவோட பழைய பாடல் ஒன்று பொருத்தப்பட்ட இடம், சாவு வீட்டில் நடக்கிற சேட்டைகள் அப்படின்னு சுவாரஸ்யத்துக்கு குறைவில்லாம பயணிக்குது முதல் பாதி. நடிகர்களோட பங்களிப்பால அடுத்தடுத்து வர்ற எமோஷனல் காட்சிகளும் ஒர்க் அவுட் ஆகி இருக்கு. குறிப்பா லேடி கெட்டப் அப்படிங்கறத துருத்தலா வைக்காம அதுக்குன்னு மெனக்கிட்டு காட்சிகள் எழுதி கைதட்டல் பெறாரு இயக்குனர். அட்டகாசமா ஸ்கோர் பண்ணிருக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப் கடந்தா செகண்ட் ஹாஃப் தொடக்கத்துல இருந்தே சறுக்க ஆரம்பிக்குது. தன்னோட கனவை எப்படி அடையிறதுன்னு குழம்பி இருக்கிற கதாநாயகன் மாதிரியே செகண்ட் ஹாஃபோட கதையை எழுதும் போது இயக்குனரும் குழம்பிட்டாரு போல இருக்கு. கதாநாயகனோட கனவு அப்படிங்கிற ட்ராக்கை விட்டு நகர்ந்து காதல், காதலியோட கதை, கல்யாணம், மோதல் அப்படின்னு தலையை சுத்தி மூக்குத்துட்டு இருக்காரு இயக்குனர். இப்படி சறுக்க ஆரம்பிக்கிற படத்தோட கதையை கவினோட நடிப்பும் சில எமோஷனல் காட்சிகளும் தான் தூக்கி நிறுத்துது. படத்தோட வசனங்கள் ஒவ்வொன்றும் அழுத்தமா மனசுல பதியுது. சிங்கிள் டேக்ல எடுக்கப்பட்டிருக்கிற கிளைமேக்ஸ் காட்சி, அதுல கவினோட நடிப்பு, அத படத்தோட முதல் காட்சியோட இணைத்த விதம் பாராட்டத்தக்கது. ஒளிப்பதிவாளர் எழிலரசு அவர்களோட ஒளி அமைப்பு படத்துக்கு மேலும் வலு சேர்த்திருக்கு. முக்கியமா இறுதி காட்சியில வர்ற சிங்கிள் டேக்ல அவரோட அசாத்திய உழைப்பு வெளிப்பட்டிருக்கு. சினி ஃபீல்டுல எழிலரசு அவர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில கபிலன் வரிகள்ல இருவிழி பாடலும், மதன் கார்கி வரிகள்ல காலேஜ் சூப்பர் ஸ்டார் பாடலும் ரசிக்க வைக்குது. யுவன் சங்கர் ராஜாவோட பழைய பாடல் ஒண்ணு ஸ்வீட் சர்ப்ரைஸா வர்றது பெரிய பலம். படம் முழுக்க நிறைஞ்சிருக்கிற எமோஷனல் காட்சிகளுக்கு பின்னணி இசை ஒரு பக்க பலமா அமைஞ்சிருக்கு. எடிட்டர் பிரதீப் ராகவ் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். மொத்தத்துல டாடா அளவுக்கு இல்லைன்னாலும் இந்த வருஷத்துக்கான சிறந்த திரைப்படங்களோட வரிசையில ஸ்டார் திரைப்படத்துக்கும் கண்டிப்பா ஒரு இடம் உண்டு அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த ரிவ்யூ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.